ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் மகா எக்ஸசைஸ் 3.4 24வது கணக்கு. காட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2 ஆல்ஃபா பிலாங்ஸ் டு பை கமா பை டு 3π/2 மற்றும் சீக்கன் பீட்டா ஈக்குவல் டு -π/3 வேர் பீட்டா பிலாங்ஸ் டு π/2 டு பை எனில் tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவின் மதிப்பை காண்க. காட்டுக்கும் டேனுக்கும்னா சம்மந்தம் நமக்கு தெரியும். ஓகே சாமி. காட்டினுடைய தலைகீழி தான் டேன், இல்லை டேனுடைய தலைகீழி தான் காட்டு. சீக்கனுக்கும் டேனுக்கும் என்ன சம்மந்தம் நமக்கு தெரியும். 1 + tan ஸ்கொயர் தீட்டா தான் யார்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போது இந்த ஃபார்முலா விரிச்சு எழுதி பாருங்கள் சாமி. tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா பை 1 + tan alpha into tan beta. tan alpha cot alpha அப்போது tan alpha equal to 1/cot alpha. ரைட்மா? இந்த இது எதுக்கு மகா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை சொல்கிறேன். அப்போது tan alphaவின் தலைகீழி தான் cot alphaன்னு சொன்னால் 1/2 தலைகீழி என்னது? 2/1. ஸோ tan ஆல்ஃபா ஓவர். அடுத்தது tan பீட்டாவுக்கும் சீக்கன் பீட்டாவுக்கும் என்ன சம்மதம்? 1 + tan ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் பீட்டா. ஒருத்தர் கூட டான்னு போய் சேரணும்னா டான்னு ஏறி உக்காந்தா சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். ஓகே, அப்போ 1 + tan ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் பீட்டா. எனக்கு tan பீட்டா தான் வேணும். ஸோ tan ஸ்கொயர் பீட்டா அங்கே வச்சுக்கிறேன். சீக்கன் ஸ்கொயர் பீட்டா அந்த +1 தானே பக்கம் போச்சுன்னா -1 மாறும். ஸோ tan ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் பீட்டா. சீக்கன்னா 5/3 -5/3 ஸ்கொயர் பண்ணால் அடுக்கு ரெட்டப்படியாக தானே வரும். மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் வரும். 5 ஸ்கொயர் பண்ணணும், 3 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 5 ஸ்கொயர் 25/3 ஸ்கொயர் 9 -1. குறுக்க பெருக்கி பாருங்கள். ஒரு பின்னையன் ஒரு மொழி நினச்சினா குறுக்க பெருக்கி கழித்து பைப்படுங்க. 9 9. 25லேருந்து 9 கழிச்சா எத்தனை? 16/9. அப்போது tan ஸ்கொயர் பீட்டாவினுடைய மதிப்பு 16/9னா tan பீட்டாவின் மதிப்பு என்னது? இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகணும்னா அங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா பொண்ணுங்க +or- போடணும். 16 எதனுடைய ஸ்கொயர் ரூட்டுங்க பாருங்கப்பா? 16/9. திஸ் இம்ப்ளைஸ் tan பீட்டா ஈக்குவல் டு +or-4/3. ஏன் 16னுடைய ஸ்கொயர் 4, 16 ஸ்கொயர் ரூட்டு 4, 9னுடைய ஸ்கொயர் ரூட்டு 3. ஓகே, இப்போ அந்த +or- யாரை எடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் இங்கே ஒரு தெளிவு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு வட்டக்கோணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது 0 டிகிரி, 90, 180, 270 டிகிரி. இது அகைன் எத்தனை வந்துடும்? அது 360 டிகிரி. ஓகே, அதுக்கப்புறம் இது கூடிக்கினே போகணும் வச்சுங்க. இப்போ நமக்கு மதிப்பு இந்த பீட்டா மதிப்பு ஆல்ஃபா மதிப்பு பாருங்கள். ஆல்ஃபா எங்கே இருக்கா? 180லேருந்து π/2னா 90 டிகிரி. 3 மடங்கு 90 எவ்வளோ? 3 27. அப்போ இந்த கேப்பில் இருக்குது. அப்போ இந்த கேப்பில் என்னது? சைன் தீட்டாவும் மைனஸில் வரும், காஸ் தீட்டாவும் மைனஸில் வரும். அப்போ tan தீட்டா இதில் தான் வரும். sin தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸில் தான் வரும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ tan தீட்டா ப்ளஸில் வரும். tan தீட்டா ப்ளஸில் வந்துச்சுன்னா யாரும் ப்ளஸில் வரும், காட் தீட்டாவும் ப்ளஸில் வரும். ஏன்? tan தீட்டாவின் தலைகீழி தான் காட் தீட்டா. அடுத்தது பீட்டா எங்கே இருக்குன்னு பாருங்கள். π/2 to π வரைக்கும். π/2னா 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி இந்த கேப்பில் இருக்குது. அப்போ இந்த கேப்பில் யார் இருக்காங்க? பீட்டா இருக்குது. இந்த பீட்டா இருந்துச்சுன்னா காசனுடைய மதிப்பு என்னது? மைனஸ், சைனுடைய மதிப்பு ப்ளஸ்ஸு. கண்டிப்பாக டேனுடைய மதிப்பு எப்படி வரும்? மைனஸில் வரும். ஏன்? tan தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சைன் தீட்டாவின் மதிப்பு ப்ளஸில் இருக்குது, காஸ் தீட்டாவின் மதிப்பு மைனஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸை மைனஸ் அளவுக்கு தான் என்ன தான் கிடைக்கும்? நமக்கு மைனஸில் வரும். அப்போ நான் பீட்டா அவங்க எடுக்கும்போது எங்கே சாமி போகணும்? எதை எடுக்கணும்? மைனஸில் தான் எடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ tan பீட்டா ஈக்குவல் டு -4/3. ஓகே செல்லம். இப்போ இது வேறு எப்படின்னா போடலாமா மகான்னு பாருங்களா. இங்கே போட்டு பார்த்தலாம் அழகா.
சீக்கண்ட் தீட்டா என்னது? காஸ் தீட்டாவின் தலைகீழி தான் சீக்கண்ட் தீட்டா. ஓகே, அப்போ காஸ் தீட்டா என்னது? எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ தலைகீழா இருந்துச்சுன்னா கர்ணம் பை எதிர்பக்கம். அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் வந்து தலைகீழ் போட்டிருக்கா. கர்ணம் 5 இருக்குது. சாரி, அடுத்துள்ள பக்கம் சாமி, அடுத்துள்ள பக்கம் இதான் தீட்டானா இதான் அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம் 3 இருக்குதுன்னா 3 இருக்குது, 5 வந்துச்சு. வேறு யார் வரல? 4 வரல. ஓகே, அப்போ சைன் தீட்டாவின் மதிப்பு அது 4. இங்கே சீக்கண்ட் தீட்டான்னு கொடுத்துட்டாங்க. கர்ணம் இப்போ மைனஸில் வராது, இதுதான் மைனஸு. அதுதான் இந்த இது அளவு கொடுத்தது. அப்போ கண்டிப்பாக என்ன வந்துடும்? மைனஸில் தான் நம்ம டேன் தீட்டாவை எடுக்கணும். ஓகே, ஒன்று எப்படியாவது இது பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுருந்தா சரி. ஓகே, இப்போது டேன் பீட்டாவின் மதிப்பு கிடச்சிச்சு. இப்போ எத்தனை போய் அப்ளை பண்ணிக்கலாமா சாமி நம்ம? ஸோ tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபாவின் மதிப்பு 2/1, tan பீட்டாவின் மதிப்பு -4/3. 2/1 அப்படின்னா எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் வகுத்தா அது என்ன கிடைக்கும்? எல்லாம் போட்டுக்கோங்க. 2/1 ப்ளஸுக்கு பதிலாக என்ன போகிறோம்? மைனஸ். ஏன் எங்கன்னா இருக்குது மைனஸ்? tan பீட்டாவின் மதிப்பு 4/3 பை 1 + 1 ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போகிறோம். ஏன்? tan பீட்டாவின் மதிப்பு மைனஸில் இருக்குது. tan ஆல்ஃபா 2/1 இன்ட்டு 2ன்னு கூட போட்டுக்கோங்க சாமி. tan பீட்டாவின் மதிப்பு 4/3 -4/3 தான் தூக்கி வந்து இங்கே போட்டேன் நான். இங்கே மைனஸில் வருது பீட்டாவின் மதிப்பு, அதனால் ஒத்தப்பட மைனஸ்னாலும் வந்துடும் மைனஸ். ஏன்னா அங்கே நடுவில் என்ன இருக்குது? பெருக்கல் இருக்குது. ஈக்குவல் டு இது ஒரு பின்ன என்ன பாருங்கப்பா, 2ன்றது முழு எண். அது பின்ன என்ன எதனானது? 2/1. அதான் உங்களுக்கு அப்படியே போட்டு காமிக்கிறேன். இப்போ பகுதிகள் வேறு மாதிரி இருக்கா? அப்போ என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், குறுக்க பெருக்கிறோம். 3 2 6 -1 4 4/3 பை இங்கே பாருங்கள் நடுவில் பெருக்கலாம், குறுக்க கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நேராக பெருக்குங்க. 1 - 4 2 8 பை இங்கே போட்டு போடணும் சாமி, இங்கே 3 இங்கே போட்டுறேன். 1 - 8/3. தப்பாக எழுதி வைத்திருக்கிறேன் சாமி. இங்கே மைனஸ் ப்ளஸ் போட்டாங்கன்னா போடணும், மைனஸ் போடணும். சாரி, அப்போ அங்கே மைனஸ் இருக்குது. ஏற்கனவே உங்கள் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். இந்த ஒரு ப்ளஸ். சாரி செல்லம். 6லேருந்து 4 கழிச்சா 2/3 பை இதை குறுக்க பெருக்கி கூட்டி பை போடுங்க சாமி. 3 3 8 கூட்டினா 11/3. இந்த 3 கேன்சல். ஆன்சர் 2/11. செல்லம், ஒரு ஃபார்மில் தப்பு பண்ணியிருக்கேன். சாரி. ஓகே, இப்போது மகா இது இவ்வளோ ஸ்டெப்பு போடணுமானா இது போட வேண்டிய அவசியம் இல்லை. சம்மந்தம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டா சரியாயிடும். சீக்கண்ட் தீட்டா என்பது காஸ் தீட்டாவின் தலைகீழ். இதை வச்சு போட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ டேன் தீட்டா என்னது? டேன் பீட்டா அது போட்டிருக்காங்கன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் 4/-1 போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே சாமி, உங்களுக்கு எல்லாம் எந்த இதுவும் தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை போட்டேன், சம்மந்தப்படுத்தி போட்டு பார்த்தேன். ஓகே, தேங்க்யூம்மா.